ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை நேசித்தது நிமித்தம், இன்னும் நம்மளை நம்பினது நிமித்தம் இந்த இந்திய தேசத்தில் நம்மளை பறக்க வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஜீவனோட சுகத்தோட பலத்தோட வாழ வச்சுருக்கிறாங்க. இந்த தேசத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா? நம்ம அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக நம்முடைய தேசத்தை நேசித்து நம்ம தேசத்துக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த தேசத்தில் அநேக வளங்கள் இருக்குது. இன்னும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இந்த தேசத்தில் இருக்குது. இந்த தேசத்தை நேசித்து நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லும்போது ஏசப்பா நம்ம குடும்பத்தையும் தேசத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லாத அநேக காரியங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்குது. விக்கிரக ஆராதனைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஜாதி மதம் இன்னும் பாகுபாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, போதைப் பொருட்கள், மதுபானங்கள் எங்கே பார்த்தாலும் காணப்படுது. இது எல்லாமே ஏசப்பாவை இருக்கிறாங்க. இந்த தேசத்தில் ஏசப்பாவை இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து அதிலிருந்து தேசத்தின் விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா நமக்கு தேசத்தை ஆசீர்வதிப்பாங்க. நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். இது வரைக்கும் நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம் அப்படின்னா தேசத்துக்காக ஜெபிக்கும் போது தேசத்தில் பெரிய மாற்றங்களை நம்ம பார்ப்போம். ஏசப்பா நம்முடைய பர்சனல் லைஃப்லேயும் மாற்றங்களை உருவாக்குவாங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.